நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். 12ஆம் இடத்தில் ஒரு சுப கிரகம் இருந்தால் 12ஆம் இடம் வரைய நம்ம பார்க்க கூடாது. 12ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தா கரெக்டா கணக்கு போட்டு செலவு பண்ணுவாங்க, பணம் சேமிப்பாங்க, நகை சேமிப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதனால குரு 12க்கு வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக நகை சேரும், பணம் சேரும். அதற்கு உங்களுக்கு சுப விரயங்களும் குடும்பத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள், நிறைய தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, நிறைய பயணங்கள் மேற்கொள்வது, செல்கின்ற பயணத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 12ஆம் இடங்கிறது கணவன் மனைவி அந்யுன்யத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ குரு அங்க வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யுன்யமா இருக்கிறது. ஏன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு, அல்லது என்ன நிலையிலே தெரியாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவமானப்பட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சிம்மம் போயிட்டு இருக்கு. இப்போ சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. 80% சிம்மம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த குரு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகும், கொஞ்சம் அந்யுன்யமா இருப்பாங்க, கொஞ்சம் அந்த கோபம், இந்த பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்வாங்க. சரி, யோசிக்கிற தன்மையை கொடுத்துரு 12ல குரு இருந்துச்சுன்னா. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா குல தெய்வ ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ குலதெய்வ ஸ்தானாதிபதி 12க்கு போகும்பொழுது குல தெய்வம் தெரியாதவங்க கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஊர் இருக்குது, நாங்க அந்த ஊர்ல இல்ல, ஆனா நாங்க ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம், மாவட்டம் தாண்டி வந்துட்டோம், குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்குன்னு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா குரு அங்க உச்சமாகிறதுனால.
அடுத்தது நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் விரயம் பண்ணினா தான் எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இருந்தா இந்த காலகட்டங்கள்ல தாராளமாக பண்ணுங்க. ஐவிஎஃப் சம்பந்தப்பட்டது இது போல ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஏதோ ஒண்ணு குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்டிபிஷியலா பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் தாராளமாக செய்யலாம் சிம்மம். அடுத்தது அவரு 8ஆம் அதிபதியாகி 12ல மறையும் பொழுது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். கெட்ட கிரகம் மறையும் பொழுது நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். கண்டங்கள் விலகிறது, நோய்கள் விலகிறது, திடீர் வருமானம் ஏற்படுறது, திடீர் ராஜயோகங்கள் ஏற்படுறது, தேவையில்லாம இருந்து வந்த மறைமுக எதிரிகள் எல்லாமே விலகுறதுக்கான வாய்ப்புகள், நிறைய பணம் சிக்க விட்டுட்டீங்க, வெளியே நிறைய லாஸ் பண்ணிட்டீங்க, அந்த பணம் எல்லாம் மீண்டும் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க 12ஆம் வீட்டில் இருந்தாலும் விரயமாக இருந்தாலும் அது சுப கிரகம் உச்சமாகி விரயமாகும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களை வாரி கொடுப்பார். அவர் பார்க்கின்ற இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்போ குரு பார்க்கின்ற இடம் 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப நம்ம ஆல்ரெடி 8ஆம் இடத்துல சனியும் இந்த அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த குரு பார்வை அங்க படும் பொழுது நிச்சயமா உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தால் அந்த சனியினுடைய தாக்கம் குறைந்து விடும். அல்லது ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இல்லைன்னா சனி கொடுப்பார், குரு மருந்தாக இருந்து செயல்படுத்துவார் அப்படிங்கறத உண்மை. அதே போல 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தாய் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 6ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது இதெல்லாமே கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹோம் லோன் போடுறது, அதே போல வண்டிக்கு ஏதாவது லோன் போட்டு வாங்குறது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கடனையும் ஏற்படுத்தி கொடுப்பார், கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழிகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலை கிடைக்குங்க. அஷ்டமச்சரி காலகட்டங்கள்ல வேலையில நிறைய பிரச்சனை இருக்கும், வேலையை விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும், வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை இருக்கும், வேலை ஆட்கள் அமையாம இருப்பாங்க, அல்ல அவங்க சரியா வேலை செய்யாம இருப்பாங்க, அதெல்லாம் அஷ்டமச்சரியில் நடக்கும். இப்ப இந்த குரு பார்வை பெறும்பொழுது நல்ல வேலை அமையும். அதே போல வேலையில் இருந்து பிரச்சனைகள் விலகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்ற நபர்கள் மூலமாக, மேனேஜர் மூலமாகவோ ஏதோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாமே விலகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நல்ல வேலையாட்சி இந்த காலகட்டங்கள் அமைஞ்சு வந்து நல்ல உங்களுடைய தொழிலை வளர்த்தறதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். கேஸ் ஏதாவது உங்க பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த குரு பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சோ முடிந்த அளவுக்கு சிம்மம் அஷ்டமச்சனி நடக்குது, கேதுனுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட டிசம்பர் வரைக்கும் தான் அந்த கேது அங்க இருப்பார். அதுக்கு மேல அவர் வந்து மேல போயிடுவார், குருவோட சேர்ந்து அங்க போயிடுவார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிரஷர் குறையும். ஆனா இருக்கணும் குரு கேது சேரும் பொழுது நிறைய ஆன்மீகம், இறை வழிபாடு, தெய்வ பக்தியை ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதா இந்த சிம்மத்துக்கு இந்த வருடம் குரு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலனை குரு பார்வை மூலமாக முழுமையாக கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு புரியும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 70% மேல சிம்மத்துக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகை சரணம்.